ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்டியான எம்மியான முட்டை பொடி மாஸ் எப்படி செய்யலாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேன் எடுத்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். அதில் கொஞ்சம் போல் கடுகு சேர்த்து தாளிச்சிக்கலாம். கடுகு கூட கொஞ்சமாக உளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம். சின்னதாக கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் ரொம்ப சீக்கிரம் வதங்கி வரதுக்காக அது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. பல்லாரி வெங்காயம் நல்லாவே வதங்கி வந்துருச்சு. இப்போ அது கூட 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து மறுபடியும் வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போன பிறகு ஒரு தக்காளி பழத்தை சின்னதாக கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ தக்காளியும் நல்லா வதங்கி குழஞ்சி வந்துருச்சு. அடுத்ததாக 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 3/4 டீஸ்பூன் கறி மசாலா தூள், கூடவே கொஞ்சமாக உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா பச்சை வாடை போக வதக்கி கொடுத்துக்கலாம். வெங்காயம் தக்காளி கூட மசாலா பொடியெலாம் ஒன்று ஒன்றா சேர்த்து நல்லா நிதானமாக வதக்கி கொடுத்து செஞ்சால் தான் பொடி மாஸ் ரொம்ப டேஸ்ட்டாக வரும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ முட்டையை உடச்சி சேர்த்துக்கலாம். 3 முட்டை போல் ஒன்று ஒன்றா உடச்சி சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. மூணு முட்டையை இப்போ உடச்சி சேர்த்தாச்சு. இப்போ முட்டைக்கு மேலே பெப்பர் தூவிக்கலாம். பெப்பர் தூவினதுக்கப்புறம் மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். அப்போ தான் முட்டை மேலேயும் நல்லா வெந்து வரும். இப்போ லேசாக வந்துருச்சு. மஞ்சள் கருவெல்லாம் லைட்டாக கலச்சி கொடுத்துக்கலாம். லேசாக பட்டும் படாமல் லைட்டாக கிளறி கொடுத்துக்கோங்க. அப்போ தான் முட்டை நமக்கு பெரிய பெரிய பீஸாக கிடைக்கும். இப்போ கிளறி கொடுத்தாச்சு. மூடி வச்சுக்கலாம். முட்டை நல்லா வெந்து வரட்டும். இப்போ ஓரளவுக்கு முட்டை வெந்துருச்சு. வெங்காயம் தக்காளி மசாலா கூட முட்டையை நல்லா பெரட்டி கொடுத்துக்கலாம். மசாலா கூட ஒன்று சேர்கிற மாதிரி முட்டையை நல்லா கிளறி கொடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் முட்டையை லைட்டாக வேகிறதுக்காக மூடி வச்சுக்கலாம். இந்த முட்டை பொடி மாஸ் பொறுத்த வரைக்கும் எந்த குழம்பு கூட வச்சு சாப்பிட்டாலும் ஒரு அல்டிமேட்டான சைடிஷுங்க. இப்போ முட்டை பொடி மாஸ் நல்லாவே வெந்து வந்துருச்சு. கொஞ்சமாக மல்லியில் தூவி இறக்கிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த முட்டை பொடி மாஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.